வணக்கம், ஹாய், ஹலோ. மதராசியோட டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் ரைட் பண்ண போகிறோம். சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் சேர்ந்து பண்ணுற ஒரு படம். ஸோ போயிடலாம், டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். மதராசி டைட்டில் கிளிம்ஸ் சிவகார்த்திகேயன், ஏஆர் முருகதாஸ், அனிருத், ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ். ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை ஏஆர் முருகதாஸ் அண்ட் மியூசிக் பை அனிருத் ரவிச்சந்தர். காஸ்ட் வந்து சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த் வந்து இந்த சப்த சகராச்சே எல்லோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில. தமிழில் வந்து ஏழு கடல் தாண்டி அப்படின்ற ஒரு சைட் ஏ சைட் பி அப்படின்னு 2 பார்ட் இருக்கும். அது ஒரு கன்னடா மூவி தான் நினைக்கிறேன். அது செம்ம படம், நல்லாயிருக்கும். ரெண்டுமே நான் பார்த்தேன், தமிழ் டபுள் தான் பார்த்தேன். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த படம் செம்மையாக இருக்கும் அந்த படம். ஓகே, அடுத்து வந்து வித்யுத் ஜம்வால். இவர் வந்து இந்த துப்பாக்கி, அஞ்சான் அந்த படத்துலலாம் நடிச்சிருப்பார். துப்பாக்கியில் வந்து வில்லனாகவும், அதில் அஞ்சானில் வந்து சூர்யா சார் ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருப்பார். ஸோ அவரும் துப்பாக்கியிலேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்காரு. பிஜு மேனன், ஷபீர் கல்லரக்கல். ஓகே, விக்ராந்த். ஓகே, அவர் நம்ம விக்ராந்த் தான் நினைக்கிறேன். டிஓபி சுதீப் பெலாமன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சுந்தர்ராஜ். ப்ரொடியூஸ் பை ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ். ஓகே, எடிட்டர் ஸ்ரீஹர் பிரசாத். ஆக்ஷன் கெவின் குமார். ஓகே போதும். ஓகே, சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸும் இது சேர்ந்து பண்ணுற ஒரு செகண்ட் படம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் என்னென்னு கேட்டிங்கன்னா மான் கராத்தேயில் வந்து இவர் ஏஆர் முருகதாஸ் வந்து ரைட்டிங்கும் அண்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர் அந்த டைமில். அது அந்த டைமில் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவர் டைரக்டே பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயனை வச்சு. எஸ்கேவோட கரியர் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லலாம் ஒரு காமெடியாக ஒரு ஜாலியான கேரக்டராக இருக்கும். அந்த வருத்தப்பட ஆலிவர் சங்கம், ரஜினி முருகன் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற மூவிஸ், அப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் மூவிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணேன். அந்த சோசியல் மெசேஜ் மூவிஸ்லாம், இந்த வேலைக்காரன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம்லாம் அதில் உள்ள சாங்ஸாக இருக்கட்டும், அனிருத் தான் சாங்ஸ் பண்ணியிருப்பார் அதில், அதெல்லாம் செம்மையாக இருக்கும் வேலைக்காரன் படம். அதுக்கப்புறம் இப்போ அந்த அமரன் வரைக்குமா இருக்கட்டும், நல்லா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நல்லா வந்துட்டார். துப்பாக்கியை பிடிங்க சிவான்ட்டு இந்த படத்தில் கோட் படத்தில் வந்து தளபதி விஜய் சொல்லியிருப்பார் சிவகார்த்திகேயன் கிட்ட. ஸோ அதே துப்பாக்கி படத்தோட டேரக்டரே சிவகார்த்திகேயனை இப்போ டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு மதராசியில். சரி, நம்ம இப்போ போயிடலாமா? மதராசின்னோட சி வந்து தமிழ் சீயத்தான் போடுவாங்கன்னு நினச்சேன். இது வந்து அந்த சி போட்டிருக்காங்க. ஒருவேளை எதுவும் காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா டைட்டில் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக தான் வைப்பாங்க. அது என்ன காரணம் தெரில. புரியுதா? இந்த சொல்ல தமிழில் வந்து இச்சா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அப்படி தான் சொல்லுவோம், சான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது சாசி அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் தமிழில். அதை தான் யூஸ் பண்ணுவான்னு நினச்சேன், அந்த லெட்டர் தான் யூஸ் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் இது வந்து இந்த வடமொழி எழுத்து அந்த சி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் காரணமாக கூட இருக்கலாம். டக்குன்னு போயிருச்சு. ஏன்னா கிளிம்ஸ்னால் கொஞ்சம் அந்தளவுக்கு தான் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ஒரு 44 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பெருசாக நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி அவர். ஆனால் தெரியுது பக்கா ஒரு ஆக்ஷன் பண்ணுன்ற மாதிரி நல்லா தெரியுது. இவர் ஒரு மாதிரி கழுத்து இப்படிலாம் பண்ணுறாரு. அது இவர் எந்த மாதிரி கேரக்டர் என்னன்னு தெரில. வித்யுத் வந்தாங்க, ருக்மிணி வந்தாங்க, இடையில பிஜு மேனன் கூட வந்தார்னு நினைக்கிறேன். டக்குன்னு போயிருச்சு. இன்னொரு ரிவாச் கூட பண்ணலான்னு தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன், ரொம்ப இருட்டாக இருக்குது. இன்னும் ரிவாச் பண்ணலாம். ஸ்டார்ட். ரெண்டு தடவை ஸ்ரீ லக்ஷ்மி சொல்லுங்க. கண்டெய்னர்ஸாக போகுது. லேசர்ஸ் பெரிய கன்லாம் வச்சுருக்காங்க. ருக்மிணி, பிஜு, வித்யுத். சவுத்தன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சதன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை மட்டும் கொஞ்சம் அந்த அவுட்லைனில் காமிக்கிறாங்க. தெரிஞ்சா அந்த லாஸ்ட் அந்த மதராசின்னு வரும்போது சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை மட்டும் அந்த இதில் காமிக்கிறாங்க அவுட்லைனில். ஆனால் மதராசி அது மொத்தமாகவே மெட்ராஸ் அப்படி தான் சொன்னான்னு நினைக்கிறேன். அந்த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை மட்டும் அந்த டைமில் பிரிட்டிஷ் டைம்லலாம் மொத்தமாகவே ஒரு மெட்ராஸ் கம்யூனிட்டியாகவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அந்த மொத்த சதர்ன் பார்ட்டையும் அவுட்லைன் பண்ணியிருக்காங்க மதராசின்னு. அதான் அந்த சாசி அந்த மேட்ரு என்னன்னு தெரில. அது ஒருவேளை மதராஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அந்த இஸ்ஸுனால அந்த சி அப்படியே வச்சுட்டாங்களோ என்னமோ. மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம்ல, மெட்ராஜ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மெட்ராஸ் மதராஸ் இப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதனால் அப்படி கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த கிளிம்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா எதுவும் தெரில எனக்கு. இது எந்த மாதிரி படம்ன்றது சத்தியமாக தெரில. ஏன்னா பெரிய பெரிய கன் வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவர் பார்க்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கார். எஸ்கேலாம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கார். இது பெரிய பெரிய ஒரு போலீஸ் டீம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஏஜென்ட் டீம் மாதிரி இருக்காங்க பார்க்க. அந்த பிஜு மேனன் டீம்லாம் காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்கு டக்குன்னு போனதால் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் முடிய மாட்டேங்குது. ஆமாம் தான் தெரியுது. டக்கு டக்குன்னு கண்டெய்னர்லாம் தெரிக்குது. இந்த லேசர்லாம் வச்சுருக்காங்க, க்ரீன் லேசர்லாம், அதெல்லாம் அந்த டீம் தான் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க. இந்த காஸ்டியூம்லாம் அந்த கோட் மாதிரிலாம் பிளாக் கலர் கோட்லாம் போட்டிருக்காங்க. சில இவர் ஒருவேளை அந்த ஏஜெண்ட்டாக இருப்பாரான்னு தெரில. எஸ்கே வந்து அந்த ஏஜென்ட்குள்ளே இருக்காரா இல்லை எந்த மாதிரி படம்னே சுத்தமாக தெரில. ஏன்னா கிளிம்ஸ்னால நம்மளால் பெருசாக எதுவும் யூகிக்க முடியல. மேபி டீசர் ட்ரெய்லர் அந்த மாதிரிலாம் வரும்போது கூட கண்டுபிடிக்கலாம். சரி, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கும்போது நல்லா இருக்குது. நல்லா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கிளிம்ஸாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி ரொம்ப ஆக்ஷனாக எந்த மாதிரி படம்னு இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரில. சர்க்கார் கூட இந்தளவுக்கு இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா புஷ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் லெவலே நல்லா புஷ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். தெரியுது, நல்லா விஸ்வலாகவே நல்லா தெரியுது. பார்க்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.